சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்துவது குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் உபுண்டுவில் அப்ளிகேஷன்களை சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை கொண்டு நிறுவுவதை பார்க்கலாம். இதற்கு உபுண்டு 10.04 ஐ பயன்படுத்துகிறேன். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்த மேலாளர் அனுமதி வேண்டும். இன்டர்நெட் இணைப்பும் சரியாக வேலை செய்ய வேண்டும். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை திறக்கலாம். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மீது சொடுக்குங்கள். இங்கு பாஸ்வேர்டை கேட்டு ஒரு உறுதிப்படுத்தல் பெட்டி திறக்கும். பாஸ்வேர்டை உள்ளிட்டு என்டரை தட்டலாம். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை முதல் முறை பயன்படுத்தும் போது ஒரு அறிமுக உரையாடல் பெட்டி தோன்றுகிறது. இதில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை பயன்படுத்துவது குறித்த தகவல் உள்ளது. அப்ளிகேஷன்களை நிறுவ சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரில் முதலில் ப்ராக்ஸி, ரெபாசிட்டரி ஆகியவற்றை அமைக்கலாம். இதற்கு சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரின் சாளரத்தை திறக்க வேண்டும். செட்டிங்க்கு சென்று பிரெஃபரன்ஸ் ஐ சொடுக்கவும். திரையில் காணும் பிரெஃபரன்ஸ் சாளரத்தில் பல tabகள் உள்ளன. ப்ராக்ஸியை அமைக்க நெட்வொர்க்கில் சொடுக்கலாம். ப்ராக்ஸி சர்வரில் இரண்டு ஆப்ஷன்கள் உள்ளன. நேரடி இணைப்பு, டைரக்ட் கனெக்ஷன், மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷன். நான் இங்கு காட்டியபடி மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷனை பயன்படுத்துகிறேன். உங்கள் தேர்வை அமைத்துவிட்டு ஆத்தென்டிகேஷன் பொத்தானை அழுத்தலாம். HTTP ஆத்தென்டிகேஷன் சாளரம் திரையில் தோன்றுகிறது. தேவையானால் யூசர்நேம், பாஸ்வேர்டை உள்ளிடுக. OK மீது சொடுக்கவும். இப்போது அப்ளை மீது சொடுக்க மாறுதல்கள் செயலாகும். OK மீது சொடுக்கி வெளியேறவும். இப்போது மீண்டும் செட்டிங்க்கு சென்று ரெபாசிட்டரிஸ் மீது சொடுக்கவும். சாஃப்ட்வேர் சோர்சஸ் சாளரம் திரையில் தோன்றுகிறது. உபுண்டு மென்பொருட்களுக்கு பல மூலங்கள் சோர்சஸ் உள்ளன. டவுன்லோட் ஃப்ரம் மெனுவில் சொடுக்கி ரெபாசிட்டரிகள் பட்டியலை பார்க்க சொடுக்கி பொத்தானை அப்படியே பிடித்திருங்கள். அதர் என்பதில் உலகம் முழுதும் உள்ள பல சர்வர்களின் பட்டியல் இருக்கிறது. இந்த சாளரத்தை மூட கேன்சல் பொத்தானை சொடுக்கவும். நான் சர்வர் ஃப்ரம் இந்தியாவை பயன்படுத்துகிறேன். இந்த சாஃப்ட்வேர் சோர்சஸ் சாளரத்தை மூட குளோஸ் பொத்தானை சொடுக்கவும். இந்த கருவியை பயன்படுத்துவதை அறிய நான் VLC பிளேயரை நிறுவி காட்டுகிறேன். சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரை முதல் முறையாக பயன்படுத்தினால் பேக்கேஜ்களை மீண்டும் பட்டியலிட வேண்டும். இதற்கு ரீலோட் பொத்தானை அழுத்துங்கள். இதற்கு சற்று நேரம் ஆகும். இதோ இங்கே பேக்கேஜ் பட்டியல் இன்டர்நெட் மூலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. இந்த மறுஏற்றம் முடிந்ததும் டூல் பாரில் இருக்கும் வேக தேடல் பெட்டியில் VLC என டைப் செய்யலாம். இதோ எல்லா VLC பொதிகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. VLC பேக்கேஜை தேர்ந்தெடுக்க அதன் பக்கத்தில் இருக்கும் சிறு பெட்டியில் சொடுக்கி தோன்றும் மெனுவில் மார்க் ஃபார் இன்ஸ்டாலேஷன் என தேர்ந்தெடுங்கள். கூடுதலாக தேவையான ரெபாசிட்டரி பேக்கேஜ்களை காட்டும் ஒரு உரையாடல் பெட்டி திறக்கிறது. தானியங்கியாக இவற்றையும் நிறுவ மார்க் பொத்தானில் சொடுக்கவும். கருவி பட்டைக்கு சென்று அப்ளை பொத்தானை சொடுக்கவும். தோன்றும் சாளரம் நிறுவப்போகும் பொதிகளின் சுருக்க விவரத்தை காட்டுகிறது.
நிறுவலை துவங்க அப்ளை பொத்தானை சொடுக்கவும். நிறுவல் நேரம் எத்தனை பொதிகள் நிறுவ வேண்டும், அவற்றின் அளவு என்ன என்பதையெல்லாம் பொறுத்ததாகும். முன்போல இது சற்று நேரம் எடுக்கலாம். நிறுவல் முடிந்ததும் டவுன்லோடிங் பேக்கேஜ் ஃபைல்ஸ் என்ற சாளரம் மூடப்படும். இப்போது மாற்றங்கள் செயலுக்கு வருவதை காணலாம். விஎல்சி நிறுவப்பட்டு விட்டது. சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூடலாம். இப்போது விஎல்சி பிளேயரை நிறுவியதை உறுதி செய்து கொள்ளலாம். இதை செய்ய அப்ளிகேஷன்ஸ், சவுண்ட் அண்ட் வீடியோவுக்கு போகலாம். விஎல்சி மீடியா பிளேயர் நிறுவப்பட்டு விட்டது. இதே போல மற்ற அப்ளிகேஷன்களையும் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவலாம். இதில் நாம் கற்றது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜரில் எப்படி ப்ராக்ஸி மற்றும் ரெபாசிட்டரிகளை அமைப்பது, எப்படி சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் ஒரு பயன்பாடு அல்லது பேக்கேஜை நிறுவுவது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள். மொழியாக்கம் கடலூர் திவா. நன்றி.